ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய பொழுதுகள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு நாளும் எப்பொழுதும் இன்றும் சரி என்றும் சரி கஷ்டப்படாத வகையில் உங்களை நான் வாழ வைப்பேன். எதிர்பார்த்தது இப்பொழுது இந்த சமயம் நடக்கவில்லைதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டேன். நீங்கள் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. கவலையில்லாத ஒரு யோக காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்து விட்டது. இதற்கு பிறகுமா நீங்கள் ஏதேதோ நினைத்து கவலைப்படுவீர்கள்? எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு வாழ்ந்தீர்கள் என்றால் நிம்மதிகள் ஒரு நாளும் வராது. கவலை என்பது ஒரு மனிதனுக்கு தேவையா என்று கேட்டால் தேவையே இல்லை என்பதை தான் நான் கூறுவேன். எப்போ பார்த்தாலும் ஒரு மனிதன் கவலைகளோடு மட்டும் இருந்தால் அவனால் ஒரு விஷயத்தை கூட அழகாக எல்லாம் யோசிக்க முடியாது, திறமையாக எல்லாம் யோசிக்க முடியாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அற்புதத்தையே கொடுப்பேன் என்று. அற்புதத்தை கொடுக்காமலும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தும் நான் என்ன செய்ய போகிறேன்? எல்லாமும் நிச்சயமாக மாறக்கூடியதுதான். எல்லாமும் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியதுதான். நிச்சயமாக உங்களுக்கு இந்த சாய் என்றுமே துணையாகத்தான் இருப்பேன். நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தெய்வத்தை வணங்குகிறாய், ஆனால் தெய்வம் உங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்யவில்லை. ஆனாலும் நீங்கள் தெய்வத்தையே நம்புகிறீர்கள், தெய்வத்தையே நீங்கள் எப்பொழுதும் நேசிக்கிறீர்கள். தெய்வம்தான் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே, பிறகு இதற்காக நீங்கள் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் நீ அனைவருக்கும் தக்க பதிலடியை கொடுக்கத்தான் செய்கிறாய். எதற்கெடுத்தாலும் தெய்வத்தை போட்டு திட்டினால் உனக்கும் பிடிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை, நான் தெய்வத்தை வணங்குகிறேன், ஆனால் தெய்வத்தை இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே என்பதை போல எல்லாம் நினைக்கிறாய். பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் நீ மட்டும் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கூறட்டும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டும் தெளிவாக இருந்து கொள். தெளிவாக என்றால் என்ன? எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மாற்றுவேன் என்பதுதான். நமக்காக யாரும் இல்லை என்று நினைத்தாலே வாழ்க்கையில் அனைத்தும் கஷ்டமாக முடிந்துவிடும். ஆனால் நமக்காக ஒரு நபர் இருக்கிறார் என்று நினைத்தால் போதும், அவர் பார்த்து கொள்வார் எல்லா விஷயத்தையும் என்று நினைக்கும் பொழுது அளவு கடந்த சந்தோஷங்கள், அளவு கடந்த யோகங்கள், அளவு கடந்த மாற்றங்கள் எல்லாமும் வரும். புரிந்ததா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை நமக்காக யாரும் இல்லையே என்பதுதான். கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதத்தையும் யோகத்தையும் தருகிறேன் என்பதுதான். அற்புதமும் யோகமும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் தருவேன். எல்லா நாளும் உங்களுக்காக திருப்திகள் என்பதை மட்டுமே நான் கொடுப்பேன். இது வெறும் வார்த்தைக்காக கூறுவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இதை செய்ய போகிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன். ஒவ்வொரு பொழுதுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன், நான் இதை தான் செய்ய போகிறேன், உங்களுக்கு அதை செய்ய போகிறேன், அந்த விஷயத்தை செய்ய போகிறேன் என்பதை கூறுகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்வில்
மாபெரும் ஒரு சக்தி பிறந்துவிடும். மாபெரும் யோகங்கள் வந்து சேர ஆரம்பித்துவிடும். புரிந்ததா? என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனையையும் நினைத்து கவலைப்படாமல் நமக்காக நம்முடைய சாய் இருக்கிறார். நமக்காக சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பதற்காக நம்முடைய தெய்வம் இருக்கிறது என்பதை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானமாக செய்யுங்கள். உங்களுடைய ஆசைகளுக்கும் நான் எப்பொழுதும் எந்த விதமான தேவையில்லாத மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் தரமாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கவலைகள் என்பதோடு உங்களை நான் வாழ வைக்கவும் மாட்டேன். கவலைகள் 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 என்பதோடு இருந்தால் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்வில் எல்லாமும் மாறும். எல்லாமும் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் வாழப்போவதை உங்களுடைய கண்ணாலேயே பார்த்தால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு சந்தோஷங்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களுக்காக நான் என்றுமே துணையாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு நான் எவ்வளவு பெரிய தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து விடுவேன். என்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் நலமாக வளமாக எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். யாரும் என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் குறை பேசிவிடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்றுமே ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாக துணையாக என்றுமே இந்த சாயின் ஆசீர்வாதங்கள் உண்டு. நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரிதான். அதாவது நான் உனக்கு தர வேண்டியதை யாராலும் எப்பொழுதும் என்னிடம் இருந்து எடுக்க மட்டும் முடியாது. உங்களுக்கு நான் தர வேண்டும் என்று நினைப்பதை கண்டிப்பாக நான் தந்தே தீருவேன். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை உங்களுக்கு இத்தனை நாள் கொடுத்து கொண்டு இருந்தேனோ அதே போல சந்தோஷங்கள் என்ற ஒன்றையும் உங்களுக்காக நான் தருவேன். இன்றைய சூழ்நிலைகளுக்குள் நான் உங்களுக்கு எப்பொழுதும் கஷ்டம் கொடுப்பேன் என்பதுதான் உங்கள் மனம் தோன்றும். ஆனால் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் என்ற ஒன்றையுமே நான் உங்களுக்காக கொடுப்பேன். நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய வாழ்க்கைக்குள் எதெல்லாம் தேவை என்பதையும் நான் அறிவேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும், எதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதையும் நான் அறிவேன். இனிதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிக பிரகாசமாக பார்க்க போகிறீர்கள். சந்தோஷத்திற்கு குறை இருக்காது. தெய்வத்தை வணங்கும் யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். தெய்வத்தை வணங்கி நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் தானாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். நிச்சயமாக நீங்கள் என்னை நம்பி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன். எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.